Perfect Money ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சிஸ்டம். இது வந்துக்கிட்டு பிட்காயினுக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது 2007ஆம் ஆண்டில். ஸோ பிட்காயின் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் தான் இந்த பெர்ஃபெக்ட் மணி. இது வந்துக்கிட்டு ஹாங்காங்கை பேஸ் பண்ணி இயங்குகிற ஒரு சைட். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் இருக்க எந்த கண்ட்ரிலையும் இதை யூஸ் பண்ணலாம், அமெரிக்காவை தவிர. அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அமெரிக்கா தவிர வேறு எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பெர்ஃபெக்ட் மணியை யூஸ் பண்ண இயலும். ஸோ பேபால் இல்லை வேறு பெரிய பேமெண்ட் ப்ரொசஸர்கள் இல்லாத ஒரு நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பெர்ஃபெக்ட் மணி உங்களுக்கு ஒரு சூட்டபிளான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ பெர்ஃபெக்ட் மணியை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பெர்ஃபெக்ட் மணி பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு யூசருக்குலேருந்து இன்னொரு யூசருக்கு காசு அனுப்பலாம், எடுக்கலாம். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் மணியை யூஸ் பண்ணி பிட்காயின் வாங்கலாம், யூரோ வாங்கலாம், யூஎஸ்டி வாங்கலாம், கோல்டு வாங்கலாம். ஸோ உங்களுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பெர்ஃபெக்ட் மணியில் காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பெர்ஃபெக்ட் மணியிலிருந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஸ்டாக்கில் இருக்கும். நீங்கள் விரும்புகிற நேரத்துக்கு ஒரு கோல்டோட ப்ரைஸ் கூடுறப்போ நீங்கள் அதை விற்கலாம். ஸோ ஒரு ஈஸியாக உங்களோட கோல்டையோ இல்லை நீங்கள் எக்ஸஸ் பண்ண இல்லாத ஒரு அசட்டையோ வாங்குறதுக்கு பெர்ஃபெக்ட் மணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர பெர்ஃபெக்ட் மணியில் இன்டர்நெட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நீங்கள் லோன் எடுக்கலாம். அதே மாதிரி லோன் தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு பெர்சன்டேஜில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்களில் இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஹை ஈல்ட் கொடுக்குற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்முமே பெர்ஃபெக்ட் மணியை யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சைட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்ட் மணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லை ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி என்னத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், பெர்ஃபெக்ட் மணியோட சிஸ்டமில் நீங்கள் அதை வாங்கவோ விற்கவோ டிரெக்டாக எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. அதாவது நீங்கள் டிரெக்டாக பேங்க்லேருந்து வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பெர்ஃபெக்ட் மணியை வாங்கவோ இல்லை பெர்ஃபெக்ட் மணியில் இருக்க டாலரை டிரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பவோ இயலாது. இது எந்த நாட்டிலையுமே சாத்தியம் இல்லை. ஸோ அதனால் இதை நீங்கள் கிரெடிட் கார்டை கொடுத்து கூட பர்ச்சேஸ் பண்ண இயலாது. ஸோ உங்களுக்கு பெர்ஃபெக்ட் மணி தேவை அப்படின்னு சொன்னாக்க இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்சேஞ்சரை கண்டெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளார பெர்ஃபெக்ட் மணி வாங்குறது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட இருக்கிற பெர்ஃபெக்ட் மணியை நீங்கள் அவர் சொல்கிற காசை கொடுத்து வாங்குறது. அதே மாதிரி உங்கள்கிட்ட பெர்ஃபெக்ட் மணி நிறைய இருக்குது, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த பெர்ஃபெக்ட் மணியை விற்கணும். இல்லை நீங்கள் பெர்ஃபெக்ட் மணி கொடுத்து ஏற்கனவே கோல்டு வாங்கி கோல்டு ஒரு பெரிய விலைக்கு வித்துட்டீங்க, இப்போ அந்த ப்ராஃபிட் வந்துக்கிட்டு மறுபடியும் பெர்ஃபெக்ட் மணி உங்களுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் அந்த பெர்ஃபெக்ட் மணியை நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது பொதுவாக பெர்ஃபெக்ட் மணியில் உங்கள்கிட்ட இருக்க பேலன்ஸு, பெர்ஃபெக்ட் மணியில் உங்கள்கிட்ட இருக்கிற டாலரு, பெர்ஃபெக்ட் மணியில் உங்கள்கிட்ட இருக்கிற ஜிபிபி கிரேட் பிரிட்டிஷ் பவுண்டு, பெர்ஃபெக்ட் மணியில் உங்கள்கிட்ட இருக்கிற யூரோவை நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இருக்கிறது ரெண்டு வழி தான். ஒன்று வழக்கம் போல் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்சேஞ்சரை கண்டெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள விற்று அவங்களோட ஃபீஸை பே பண்ணி பெர்ஃபெக்ட் மணியை விற்றுக்கொள்வது. அந்த நேரத்துக்கு நார்மலாக ஒரு 10% 15% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் போகும். இருந்தாலும் பேபாலோட டெக்ஸ் ரேட் அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதோட அவங்ககிட்ட இருக்கிற இன்டர்னல் சார்ஜஸோட ஒப்பிடக்குள்ள இது உங்களுக்கு லாபமாக தான் முடியும். ரெண்டாவது முறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கோ பெர்ஃபெக்ட் மணி தேவைப்படுறப்போ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு தேவைகளுக்கோ பெர்ஃபெக்ட் மணி தேவைப்படுறப்போ அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் மணியை கொடுத்துட்டு காசு வாங்குறது. ஸோ இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்துக்கிட்டு விற்கிறப்போ எக்ஸ்சேஞ்ச் ஒன்றில் விற்கிறப்போ வர சார்ஜை முழுசாவே இல்லாமல் காய்க்கலாம். நீங்கள் 2 பேரும் எக்ரி பண்ணுற ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் அதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் இதை விற்கிற வாங்குற 2 பேருக்குமே ரொம்ப பிரயோசனமாக முடியும்.